Hi, hello friends. Welcome back to Sana Pandi channel. Yes, உங்களுக்கு thumbnail பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு டீடைல்டு வீடியோ தான் பார்க்க போறோம். நந்து சாய் பொட்டிக் saree unboxing வீடியோ ப்ளஸ் அவங்களோட கஸ்டமர் கேர் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் கிட்டத்தட்ட இவங்களோட எக்ஸ்போக்கு போய் வீடியோ போட்டதுலேருந்தே நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. நார்மலாக போடுற வீடியோஸ்னு கமெண்ட் பண்ணுறீங்க. நந்து சாய் பொட்டிக்கை பற்றி நம்ம ஏதாச்சும் எக்ஸ்போலாம் போய் போட்டிருந்தோன்னா அந்த வீடியோக்குமே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வேணால் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோலாம் நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து போடுறீங்க. நிறைய பொட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் எனக்கு வந்து குவாலிட்டி சரியில்லை, கிழிஞ்சு போன படம் வந்திருக்கு, ரீட்டர்ன் எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. பட் இந்த பர்டிகுலர் பொட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு ப்ராடக்டே ரிசீவ் ஆகலை, இவங்க வந்து காசை வாங்கிட்டு ஏமாத்துறாங்க, வெயிட்டிங் பீரியடே என்கிட்ட சொல்லலை, ஆனால் இப்போ நான் 2 months வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் எக்கச்சக்கமாக கமெண்ட் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைபருக்காக இந்த வீடியோ வந்து போடுங்க, நீங்கள் அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லி போயிட்டுருந்தீங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னையுமே கொஞ்சம் திட்டி போடுற மாதிரிலாம் இருந்துச்சு. அவ்வளோ ஆக்ரோஷமாக பொங்கிலாம் போட்டிருந்தாங்க. சப்ஸ்கிரைபருக்காக வீடியோ போட்டு தான் தொலைங்களேன் அப்படிலாம் என்னை வந்து திட்டுறீங்க. சரி, ஓகே, இப்போ எனக்கு வந்து நீடி இல்லைன்னாலும் இவ்வளோ பேர் கேட்குறீங்க, அப்படி என்ன தான் இந்த சாரியில் இருக்குது, நம்ம போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் நான் வெயிட் பண்ணியிருக்கும் போது தான் இவங்க வந்து வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வெப்சைட்டில் தான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது வந்து 27 டிசம்பர். எனக்கு வந்து இன்றைக்கி 30 டிசம்பர்லாம் ப்ராடக்ட் வந்துருச்சு. இருங்க காட்டுறேன். ஸோ எங்கேயுமே அவங்க ஃபோட்டோ பாக்ஸு எதுவுமே வந்து கிடையாது. நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா பியூர் அண்ட் பியூர் நான் வீடியோக்காக தான் மட்டுமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நான் பேசிக் ரேட்டாக 550 ரேஞ்சில் தான் நான் ஒரு சாரீ வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு சாரீ அன்பாக்சிங் பண்ணிவிட்டு மற்ற கதைக்கு வரலாம். ஸோ நான் இந்த சாரீ தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த சாரியோட ரேட் வந்து 550 ப்ளஸ் ஷிப்பிங் வந்து 80 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏறக்குறைய 630 rupees. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எனக்கு என்னவோ ஓவர் ப்ரைஸிங் மாதிரி தான் இருக்குது. உண்மையே சொல்ல போனால் இதே 550 ரேஞ்சில் வந்து நமக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, டிசைனர் சாரீஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல, நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட் குவாலிட்டி மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இது நான் இப்போ ஓப்பன் பண்ணும் போது எனக்கு வந்து ஒரு ஸ்மெல் வந்து பயங்கரமாக வருது. ரொம்ப நாளாக ஸ்டாக் வச்சுருந்தாங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இந்த மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ எத்தனை பேர் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, எனக்கு வந்து அந்த மாதிரி தான் ஸ்மெல் வருது ஓப்பனாக சொல்லணும்னா. இதே நான் நார்மல் கடையில் போயிருந்தேன்னா எனக்கு ஒரு 300-400 ரேஞ்சஸ்லேயே வந்திருக்கும். ஆர்டர் கொஞ்சம் எனக்கு இன்னும் ஹை ப்ரைஸிங் மாதிரி தான் இருக்குது ப்ரைஸை பொறுத்த வரைக்கும். குவாலிட்டிலாம் உங்களுக்கே தெரியுது பார்க்கும்போதே. இது பியூர் அண்ட் பியூர் வந்து நான் ரிவ்யூக்காக பேசிக் ரேட்டில் இருந்து தான் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் நான் கோவிலுக்காக ஒரு சாரீ வேணும், சரி ஓகே 2-in-1 பர்பஸாக இருக்கட்டும், நம்ம சாரீ வாங்கின மாதிரியே ஆச்சு, ரிவ்யூ போட்ட மாதிரியே ஆச்சுன்றதுக்காக தான் வாங்கினேன். இப்போ நம்ம வந்து ஜென்ரல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். உண்மையை சொல்லணும்னா இவங்ககிட்ட நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போதே எனக்கு வந்து ஒரு பயம் வந்துச்சு, எனக்கு சாரீ வருமா வராதா. ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸுக்காக நான் வந்து சொல்லலை. இவங்க வந்து நான் வெப்சைட்டில் தான் நான் ப்ளேஸ் பண்ணேன். நான் ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் பேமெண்ட்லாம் சென்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து ஆர்டர் கன்ஃபர்மேஷன் வெப்சைட்டில் மட்டும்தான் வந்துச்சே தவிர ஒரு பெரிய ட்ராபேக் எனக்கு ஆர்டர் ஐடின்னு எதுவுமே வந்து கொடுக்கல. சரி, இப்போ வந்து எனக்கு ப்ராடக்ட்டே ரிசீவ் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகலை, நான் இவங்ககிட்ட போய் என்னென்னு கேட்பேன். எனக்கு ஏதாவது ப்ராடக்ட் ஐடின்னு ஒன்று இருந்தால் தான் என்னால் அவங்கக்கிட்ட போய் நான் சோவில் வந்து நான் புக் பண்ணியிருந்தேன், இதுதான் என்னோடய ஆர்டர் ஐடி நம்ம சொல்ல முடியும். நான் வெறும் டேட் மட்டும் சொல்லி இப்போ 27, 26, 25 நான் ஏதாவது ஒரு டேட் சொல்லி இந்த டேட்டில் தான் வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன், எனக்கு செக் பண்ணி சொல்லுங்கள், எனக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகலன்னு சொன்னால் இவங்க என்னென்னு போய் தேடுவாங்க. ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக கூட நேற்று நினைக்கிறேன் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். இவ்வளோ பெரிய பண்டில் வந்து பேப்பர்ஸ் வச்சுட்டு எனக்கு 2 hours வந்து இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு, தேங்க்யூ மக்களே இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ பேர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் மட்டும்தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பேசிக் திங். முதல்ல நீங்கள் வந்து ஏன் பிளாக் பண்ணுறீங்க? என்னோடய கமெண்ட்டில் வந்து என்ன போடுறாங்கன்னா எனக்கு வந்து ப்ராடக்ட் ரிசீவ் ஆகலை, அதனால் நான் இவங்க கமெண்ட் போய் பண்ணேன், என்னை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, என்னால் இப்போ வந்து வாட்ஸ்அப்பும் பண்ண முடியல, இவங்கள போய் இன்ஸ்டாவில் பண்ணாலும் பிளாக் பண்ணிடுறாங்க, வாட்ஸ்அப்லேயும் பிளாக் பண்ணிடுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, எல்லாருமே நிறைய பேர் வந்து இதை தான் சொல்கிறீங்க. என்னோட நிறைய வீடியோஸ் நீங்கள் வேணால் போய் பாருங்கள், கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் நான் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து டெலீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகள் வந்து கடுமையாக போகும்போது என்னதான் இருந்தாலும் அவங்களுமே ஒரு லேடின்றதுனால அந்த கமெண்ட்ஸ் வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். ஜென்ரலாக இருக்க கமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த கெட்ட வார்த்தை போட்ட கமெண்ட்ஸ்லாம் வச்சுன்னா எக்கச்சக்கமாக வந்து போயிருக்கோம். ஸோ எனக்கு அந்த என்னோடய சேனலுக்கு அது வேண்டான்னு சொல்லிட்டு நானுமே அதை வந்து டெலீட் பண்ணிட்டேன். நான் ஜென்ரல் கமெண்ட்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன்.
அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து உங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோன்னா உங்களோட ஃபேஸ் வேல்யூக்காக மட்டும்தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சில் தான் இருக்கீங்க. ஏன்னா நான் நேரில் போய் அவங்கள பார்க்கும்போதே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி வெயிட் பண்ணிலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நான் ஃபோட்டோக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு லேடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் ஆன்லைனில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் வாட்ஸ்அப்பில், எனக்கு வந்து அந்த சாரியே வரலங்க, நான் 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே வந்து ஹேண்டில் பண்ணாங்க. நந்து வந்து சாரிங்க, எனக்கு வந்து தெரியாது, நான் வந்து ஹேண்டில் பண்ண மாட்டேன் ஆர்டர்லாம், என்னோடய ஸ்டாஃப் தான் ஆர்டர் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, இது மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க எவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்தால், நான் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கேன் சாரீ, எனக்கு வந்து அது ரிசீவே ஆகலை, ஆனால் நான் இப்போ வந்து எக்ஸ்போ போடும்போது அப்பயும் வந்து நான் சாரீ வாங்கிட்டு போகிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னசென்ட் கஸ்டமர் வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஏமாற்றாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கஸ்டமர் கேரை வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு 1000 ஆர்டர் வருது, 2000 ஆர்டர் வருதுலாம் சொல்கிறீங்களே, அந்த ஆர்டரை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட கஸ்டமர் டீம் வந்து இருக்கணும் சப்போர்ட்டுக்காக. அது மட்டும் இல்லாமல் இப்போ யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உடனே சொல்ல முடியல, அட்லீஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள், இல்லை 5 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதெல்லாம் விட்டுட்டு பிளாக் பண்ணுறது வந்து எந்த விதத்துலையுமே நியாயமான ஒரு விஷயமே கிடையாது. இது வந்து கஸ்டமர் சைட்லேருந்து உங்களுக்கு வைக்கிற ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை கோரிக்கை என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி, இன்ஸ்டாலையும் சரி யாரையுமே வந்து பிளாக் பண்ணாதீங்க. இன்ஸ்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களோட எல்லா வீடியோஸுமே பார்த்துட்டா கமெண்ட்ஸ் வந்து நிறைய இதுலேருந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கீங்க. உங்களை திட்டி போடுற கமெண்ட்ஸு இல்லை நெகட்டிவ் கமெண்ட்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணுறதுல அர்த்தம் இருக்குது, பிளாக் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. என்னோடய ப்ராடக்ட் எனக்கு ரிசீவ் ஆகலை, எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, இப்படிலாம் சொல்கிறவங்க வந்து நீங்கள் பிளாக் பண்ணுறதுனால என்ன ஆகிட போகுது? ஸோ உங்களுக்காக நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போயிட்டுருக்கோம். வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஒரே டைமில் 1000 பேர்லாம் ஆர்டர் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஒரு வீடியோவில். இப்போ நான் ஆர்டர் பண்ணதுக்கே எனக்கு வந்து மெயில் ஐடியே கேட்கல. ஆக்சுவலாக வந்து மெயில் ஐடி வந்து வரணும், கன்ஃபர்மேஷன் மெசேஜ்லாம் வரணும், அது வந்து வரல. இன்னொன்று வாட்ஸ்அப் நம்பர் தான் வாங்கினாங்க. வாட்ஸ்அப் நம்பருக்குமே எனக்கு வந்து ஆர்டர் கன்ஃபர்மேஷன் ஒரு மெசேஜ் வரல. சரி, ஒரு நார்மல் மெசேஜாச்சும் வரணும்ல, அதுவுமே வரல. இதுவே லக்ஷ்மி பொட்டிக், கிருத்திகா பொட்டிக்லாம் நம்ம வாங்கினோன்னா அட்லீஸ்ட் நமக்கு அந்த மெசேஜாச்சும் வரும், நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் வந்து டிஸ்பேச் பண்ணிவிடுவோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் வரும், இல்லை கஸ்டமர் ஐடி அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் வரும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல. நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கு எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. நான் இவங்களோட எக்ஸ்போலாம் வந்து போய் வீடியோ போடும்போது நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிங்க, நீங்கள் எதுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, இவங்க எவ்வளோ பெரிய ஃப்ராட், இவ்வளோ பேருக்கு வந்து தரமாட்டாங்க, இவங்ககிட்ட சாரியே வாங்க முடியாது, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டா நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் உங்களுக்காக சப்போர்ட்டிங்காக போல, என்னோட வீட்டு பக்கத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் தான் இங்கேருந்து. ஸோ எக்ஸ்போவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலான்றதுக்காக தான் நான் வந்து போயிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே சொன்னதுக்காக தான் நான் வந்து இவங்ககிட்ட ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணேன் வெப்சைட்டில். ஸோ நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூவும் போட்டேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாளே ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ரிசீவ் ஆகலைன்னு சொல்லி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து என்ன ஆன்சர் பண்ண போகிறீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பெரிய பெரிய பொட்டிக்ஸ்லாம் வந்து இருக்க பிளாக் மார்க்னால சின்ன சின்ன பொட்டிக் தான் எனக்கு தெரிஞ்சு பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க கிட்ட நான் ஆர்டர் பண்ணேன், எனக்கு ப்ராடக்ட்டே வரலன்ற பட்சத்தில் நான் எப்படி இன்னொருத்தவங்க கிட்ட நம்பி காசை போட முடியும்? அட்லீஸ்ட் எனக்கு வந்த ப்ராடக்ட்டில் குவாலிட்டி சரியில்லை, இல்லை இது வந்து அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை, நான் 800 பே பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து 500 ப்ராடக்ட் தான் வந்திருக்குன்னா இதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட். எனக்கு ப்ராடக்ட்டே ரிசீவ் ஆகலை, நான் மாத கணக்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க, நீங்கள் பண்ணுறது சரியா தப்பான்னு சொல்லிட்டு. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே தான் இருக்கீங்க. பட் உங்களை வந்து நம்பி இவ்வளோ பேர் வந்து ப்ராடக்ட்டே ரிசீவ் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் கண்டிப்பாக ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிறதுக்கு என்ன வேலையோ அதை தயவு செஞ்சு அந்த ஸ்டெப்பை வந்து எடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் எத்தனை பேர் நந்து சாய் பொட்டிக்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வரலை அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து போடுங்க. பார்க்குற எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். சப்போஸ் இது வந்து அந்த நந்து சாய்க்கே வந்து போனாலுமே அவங்களுமே தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேர் வந்து இவங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்டதுக்காக மட்டுமே இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.